கேள்விக்குறியாகும் பெண்கள் பாதுகாப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு. நம் நாடு சுதந்திரம் பெற்று பொன்விழா கொண்டாடி விட்டோம். ஆனால் இந்நாள் வரை வீட்டை விட்டு தனியாக வெளியே செல்லும் இந்திய பெண்கள் பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியுமா என்றால் இல்லை என்றுதான் வேதனையோடு சொல்ல முடிகிறது. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இந்தியாவில் தினமும் 92 பெண்கள் கற்பழிக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு நாட்டின் தலைநகரையே அதிர வைத்த நிர்பயா கற்பழிப்பு விவகாரம், சென்ற வருடம் தன்னை காதலிக்க மறுத்த பெண்ணை திராவகம் ஊற்றி சில நாட்கள் மரண வேதனைக்கு பிறகு மருத்துவ சிகிச்சை பலனின்றி உயிரை விட்ட வினோதினி, சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் வீதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் வழிப்பறி செய்து பணம் பிடுங்கிய சம்பவம், சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் தனியார் கால் டாக்ஸியில் பயணித்த பெண்ணை கால் டாக்ஸி ஓட்டுநரை கற்பழித்த சம்பவம், சமீபத்தில் பெங்களூருவில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற பெண்ணை ஒரு கொள்ளையன் தாக்கி பணம் பிடுங்கி சென்ற சம்பவம். இந்த கொடுமைகள் போதாதென்று பணியிடங்களில் தலைமையில் இருக்கும் ஆண்களால் பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாவதும் தொடர்கதையாகி வருகிறது. படித்து பதவியில் இருக்கும் பெண்கள் நிலையை இப்படி என்றால் படிப்பறிவற்ற அல்லது வறுமையில் உழலும் பெண்களின் நிலை பற்றி கேட்கவே வேண்டாம். வீட்டு வேலை செய்யும் சிறுமியர் மீதான அத்துமீறல்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு சில பெண்கள் தான் துணிச்சலுடன் நடந்த கொடுமையை காவல் நிலையங்களுக்கு சென்று புகாராக அளிக்கின்றனர். பலர் வெளியே சொன்னால் நமக்குத்தான் அவமானம் என்று நினைத்து மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து குமருகின்றனர். வீட்டுக்கு வெளியேதான் இந்த பயங்கரம் என்றால் வீட்டிற்குள் இருக்கும் பெண்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 100 பவுன் நகை கொள்ளை, இப்படி பெண்களுக்கு எதிரான கொடுமைகளின் பட்டியல் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.